ஏட்டிவளா மெசியா நடந்து போங்கட்டி. அங்க எதுவும் தப்பா நடக்கிறதுக்குள்ள நம்ம போய் காப்பாத்தணும். இக்க நாளுக்கு நாள் உங்க உடம்பு நிலம்ப ரொம்ப மோசமா போன மாதிரி இருக்கு. ஒரு ஆவி பிடிச்சு பார்க்க கூடாதா? ஏ ராசத்தியக்கா, ஆவி பிடிக்கணும்னு சுடுகாட்டுக்கு தானே போனோம். ஏட்டி நான் சொன்னது வீட்டுல ஆவி பிடிப்பாவலாட்டி பானையில தண்ணி வச்சு அதை சொன்னேன். ஆவியெல்லாம் பரவ பிடிக்கலான்ட்டி. மது ஸ்மெயிலியக்காவை தடுத்து நிறுத்தணும். எட்டி நடங்கட்டி. இந்த புஷ்ப பிள்ளை தான் இந்த பக்கமா போச்சு. என்ன ஏதுன்னு நமக்கு ஒரு செய்தி சொல்லண்டாமா? அவி அப்படி ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டான்னா என்னாலலாம் ஜெயிலுக்கு போக முடியாதுப்பா. அங்குள்ள களியெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. அது அந்த பாத்ரூமு. ஏட்டிவனா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நல்லா விஷயம் நடந்து போங்கட்டி. எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம். ஏக்க நான் ஒன்று சொல்கிறேன். அப்படியே நம்ம தடுத்தோம், ஸ்மெயிலியக்கா கேட்கலன்னு வைங்களாம், பக்கத்தில் ஏதாவது கட்டை கிட்ட கடந்துச்சுன்னா எடுத்து மண்டையை உடைச்சிருங்க. ஏட்டி என்ன சொல்ற? கட்டையை எடுத்து மண்டையை உடைக்கணுமா? இக்க ஏன் நின்றுட்டிய? நடந்துக்கிட்டே பேசுவோம், நடங்க. இப்ப சொல்லு, எதுக்கிட்டி கட்டையை எடுத்து மண்டையை உடைக்க சொல்றா? ஆமாக்கா, பிறகு இந்த மாதிரி ஏதாவது தப்பு தண்டை நடக்காமல் இருக்கணும்னா அவியில் சுயநினைவு இல்லாமல் ஆக்கணும். ஏட்டி அவியில எதுவும் கட்டை எடுத்து அடிக்க வை. பிறகு நம்ம எதுவும் கொலகேஸ்ல உள்ள போயிட்டோம்னு என்ன செய்ய? இக்கா பின்மண்டையில் போட்டதாக்கா ஏதாவது உயிருக்கு ஆபத்து வரும். நீங்கள் நேராக உச்சியில் போட்டுருங்க. எட்டி எதுவும் ஆகாதுல்ல? அது எல்லாம் நீங்கள் அடிக்கிறத பொறுத்து இருக்கு. அங்கிட்டு திரும்பி நடங்க, வேகமாக நடங்க. எந்த நடலாம் பத்தாது. ஏமா விக்கு விக்குன்னு கிடந்து நடக்க வேண்டி இருக்கப்ப அந்த வெயிலுக்குள்ள இதைய பண்ற வேலை. அது வேற ஒன்றும் இல்லை, சளி, ஏகப்பட்ட சளி. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சளி பிடிச்சதே இல்லை பார்த்துடுங்க. அம்மா தொண்டெல்லாம் நல்லா புண்ணாயிட்டுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதை மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்துடுங்க. அதான் குரல் இப்படி இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க என்ன மக்களே. என்னடா இது? போயிட்டு ஒரு ஓலையை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள கிளவி கண்ணை மூடிட்டு ஐயோ கொளுத்த போறங்கிற பயத்துல தன்னால உயிரை விட்டுட்டா. செத்து போனதை தூக்கி நெருப்புல போட்டா ஒரு சுவாரஸ்யமும் இருக்காதே. உசுரோட இருந்தா தானே நல்லா இருக்கும். போய் எழுப்பி பார்ப்போம். டாயிங் டாயிங். கிளவி, ஏ கிளவி, என்னடா இது மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கு? ஐயோ வீணா கொலகேஸ்ல உள்ள போயிருவோமோ? ஏவட்டியா வேணா தூங்கும் போது என் கண்ணத்துல அடிச்சது. ஏ அப்பா, நல்ல வேலை உயிரோட தான் இருக்கு. ஏட்டி எதுக்கிட்டே நீ அடிச்ச? ஏ கிளவி, தூங்கும் போதாவது மூச்சு விடு. எதுக்கு மூச்சு அடக்கி வச்சுட்டு தூங்குற? நான் செத்து போயிட்டேன்ல நினைச்சு பயந்து போனேன். ஏட்டி எனக்கு மூச்சு விடாம தூங்கினாதாட்டி தூக்கம் வரும். அடி ஆத்தி, ஏட்டி மூச்சு விடாம எப்படி தூங்க முடியும்? அதெல்லாம் நான் செய்வேன் டி. அம்மா என்னைய கொடுத்ததுக்கான பொருளை எடுத்துட்டு வந்துட்டியலா? என்ன ஒரு ஆர்வம்? எப்படியே உசுர விடுறதுன்னு முடிவாயிட்டு அதை நெருப்புல விட்டா என்ன மூச்சு விட்டு விட்டானே. சரி, இங்க கோஆப்ரேட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போன வருஷம்லாம் என் மாமியாரை தூக்கிட்டு வந்தேன் கொடுத்துருக்கு. தூக்கிட்டு வர வழியில என்ன ஒரு அட்டகாசம். கையை காலை ஆட்டி ஒழுங்காவே கோஆப்ரேட் பண்ணல. கோஆப்ரேட் பண்ணாதானே நல்லா இருக்கும். ஆமா ஆமா, கோஆப்ரேட் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஐ லவ் யூ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? நீ கோஆப்ரேட் பண்ற, அதனாலதான். இந்த வந்துட்டேன் என் அசிஸ்டன்ட். அடி ஆத்தி, ஏட்டி என்ன நெருப்ப கையில தூக்கிட்டு வர? அங்கிட்ட இங்கிட்ட தேடி பார்த்தேன், தீப்பெட்டி கிடைக்கல. அதனாலதான் கையில பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஏட்டி புஷ்பா, உன் யாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துக்க. சீக்கிரம் ஆண்டி, நேரத்தை வீணடிக்க கூடாது. கிளவியை தூக்கி போட்டு அது மேல பழைய பொருள்லாம் போட்டு இந்த தீய வச்சிருவோம். சரிடி. கிளவி, ஆர் யூ ரெடி? ஏட்டி என்னைய கொடுத்ததுன்னு முடிவாயிட்டு ஒரே ஒரு தடவை என் கடைசி ஆசையை நிறைவேற்றி விளாடி. அஃப்கோர்ஸ். என்ன ஆசை சொல்லு கிளவி. என்னை எப்படியாவது உயிரோட விட்டுருங்கட்டி. ஐயோ கிளவி, இது போங்காட்டம். வேற ஏதாவது சொல்லு. வேற என்னத்த சொல்றது? ஐயோ கடவுளே, இந்த கரைக்கு பார்த்தா பழைய பொருள், அந்த கரைக்கு பார்த்தா நெருப்பு. நம்மளை கொளுத்தாம விடமாட்டா போலையே. சரி, எப்படியாவது நேரத்தை கடத்துவோம். யாராட்டம் அந்த வழியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏட்டி என்னைய கொள்றதுன்னு முடிவாயிட்டு பட்டினியா போட்டு கொண்டியனா என் ஆத்மா சாந்தி அடையாதுட்டி. சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? கடைசியா ஒரே ஒரு வாட்டி சிக்கன் ரைஸும் கிர்லும் வாங்கி தந்துருங்கட்டி. ஏ கிளவி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீனே கிரில் மாதிரி மாறி வயிறு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பங்கு போட்டு தின்னுக்கிடுதோம். ஆண்டி நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஆமாட்டி, அதுவும் சரிதான். இந்த கிளவி சொன்ன மாதிரி கடைசி ஆசையெல்லாம் நிறைவேற்ற வேண்டாம். இது ஆத்மா ஊருக்குள்ளே சுத்தட்டும். ஏட்டி என் கடைசி ஆசையை மட்டும் நீங்க நிறைவேற்றலனா உங்களை பேயா தொல்லை பண்ணுவேன்டி. ஏட்டி புஷ்பா, என்னட்டி கிளவி இப்படி மிரட்டுது? ஆண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிளவி எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு நேரத்தை கடத்துது. நீங்க முதல்ல அதை ஆரம்பிங்க வேலையை. அதுவும் சரிதான். ஆமா, இரு அப்படியே உட்கார்ந்த இடத்துல விட்டு கொளுத்தி விட்டுருவோம். ஏட்டி கொள்றதுன்னு முடிவாயிட்டு படுக்கப்பட்டு கொள்ளுங்க டி. ஏன் கிளவி? ரொம்ப நேரமா உட்கார்ந்துருந்தா முதுகு வலிக்கும் டி, படுத்துக்கிறதேன். சரி, சாவும் போற உசுறு. உட்காந்துட்டு போன என்ன, படுத்துட்டு போன என்ன, படு. ஆண்டி ப்ரொசீஜர் ஆரம்பிங்க. இந்த ஆரம்பிச்சிருவோம். முதல்ல இந்த பழைய துணியெல்லாம் அள்ளி மேலே போட்டுக்கிடுவோம். சீ கர்மம், ஏட்டி இந்த துணியை எத்தனை நாள் துவைக்கல? ஏன் கிளவி, இது வருஷம் நான் கொளுத்தலான்னு எடுத்துட்டு வருவேன். ஆனால் வந்து ஒரு வருஷமா கொளுத்த முடியல. இந்த வருஷம் தான் கொளுத்த போறோம். அதனால இது ஒரு 10-20 வருஷம் பழைய துணி இருக்கும். அடி ஆத்தி, இந்த நாதத்திலேயே உசுறு பேரும் போல. இதுக்கு மேல நீ கொளுத்துன என்ன, கொளுத்தாட்டி என்ன? அடுத்து இந்த பனை உலைய போடுவோம். ஆண்டி சீக்கிரம் இருட்டி, ஒவ்வொரு பொருளை தூக்கி போட்டுட்டு இருக்கோம்ல, அதுக்கு மேல இந்த பாயை போடுவோன்னே.
ஏட்டி எல்லாம் போட்டாச்சு, நீ நெருப்பு தூக்கி போடு. பரமபிதாவில் இருக்கும் எனது ஆண்டவரே, இந்த கேள்வியை நீங்க எப்படி அதை ஏத்துக்கிடணும்? என்னட்டி இது? இல்ல ஆண்டி, கேள்வியோட ஆத்மா சாந்தி அடையணும்ல, அது ஆண்டவர்கிட்ட வேண்டேன். அதுவும் சரிதான், வேண்டிக்கிடுவோம். பரமபிதாவில் இருக்கும் எனது ஆண்டவரே, இந்த கிளவி ஊருக்குள்ள கிடந்துக்கிட்டு நிறைய பேர் தொல்லை பண்ணுது, அதனால உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். நல்லபடியா பார்த்துக்கிடுங்க. அங்கேயே வந்து புறணி பேசிச்சுன்னா நரகத்துல போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துருங்க, நாங்க யாரும் கேட்க மாட்டோம். ஆண்டி போட்டுருவோமா? ஏட்டி இருட்டி, கடைசியா 1 2 3 சொல்லிக்கிடுவோம். சரிங்க ஆண்டி. ஏட்டி வளா சீக்கிரம் போட்டு தொலைங்கட்டி, இந்த துணி நாத்தத்துல என் உசுறு வெறும் போலையே. ஏட்டி கிளவிக்கு நாத்தம் தாங்க முடியலன்னு நினைக்கிறேன், போட்டு விடு. 1 2 3 நாங்க சொல்லுதோம். யார்ட்டி இது புது குரல்? ஆண்டி திரும்பி பாருங்க, புது குரல் இல்ல, இல்ல நமக்கு பழக்கப்பட்ட குரல் தான். ஏட்டி மல்லிகுட்டி வா வா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கா. ஏட்டி புஷ்பா, உன்னை என்ன வேலை பார்க்க சொன்னா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? ஏட்டி இல்லச்சாண்டி தனியா கஷ்டப்பட்டு இருந்தாவே, அது அவளுக்கு நான் உதவி பண்ணுறேன். எது அந்த கிளவியை கொடுத்ததுக்கா? அப்படி சொல்லாதட்டி, போகி பண்டிகை கொண்டாடுறதுக்கு அவளுக்கு நாங்க எந்த குறையும் வைக்கல, நல்லபடியா தான் அனுப்பி வைக்கிறோம். ஏக்கா என்னக்கா பண்ணுதியே? ஒவ்வொரு வருஷமும் உங்க வாழை பிடிச்சுக்கிட்டே தொங்கணுமோ ஏக்கா ஏக்கா ஏக்கான்னு? ஏட்டி மல்லிகுட்டி, இப்ப நீ எதுக்கு கோவப்படுதே? பிறகு என்னக்கா, ஒரு உசுர தூக்கி போட்டு யார்கிட்ட போகி பண்டிகை கொண்டாடுவாங்களா? ஏட்டி எப்பயும் நான் வழக்கமா என் மாமியாரை தான் தூக்கி போட்டு கொளுத்துவேன், அப்பெல்லாம் நீங்க சண்டைக்கு வருவியே. மாமியார் நமக்கு இன்னொரு கண்ணு மாதிரி. இந்த வருஷம் ஒரு கிளவி தானே, ஏதோ ஒரு கிளவி. ஆமா, அதனால என்ன? ஏதோ ஒரு கல்வியா? இப்போ ஏதோ ஒரு கல்வினால அதுவும் ஒரு உசுறு தானக்கா. எம்மாடி, என்னை காப்பாத்த வந்த புண்ணியவதியே, நல்லா இருப்பாமா நீ. பாருங்கக்கா, என்னன்னு அவிய மேல இதெல்லாம் போட்டு வச்சிருக்கிய. ஆண்டி இதுல நீங்க தலையிடாதீங்க, தோட உரிச்சு ராஸ்கல். ஏட்டிவில என்ன பாத்துட்டு இருக்கிய? அவ கையில இருக்க நெருப்பு அப்படி தூர போடுங்க. ஆண்டிகளா, நீங்க எந்த பக்கம் இருந்து வந்தீங்க? நாங்க வானத்துல இருந்து குதிச்சு வந்தோம். ஆளை பெற ஆளை ஏட்டி இப்படி நெருப்பு கையில ஏந்திட்டு இருக்கிய, உனக்கு வெக்கமா இல்லையா? இப்படி ஒரு சின்ன பிள்ளைய பின்னாடி வந்து பிடிக்கல, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இவ கிட்ட என்னக்கா பேச்சு, அப்படி தூர போடுறது விட்டுவிட்டு. ஆயம்மா சுடுது சுடுது சுடுது. அறிவு கிட்ட ஆண்டி, நெருப்பு கையில பிடிச்சா சூடாம வர இனிக்கே செய்யும். ஏக்கா ஒழுங்கு மரியாதை எங்க கூட வந்துருங்க. முடியாதுட்டி, இந்த வருஷம் உங்க பேச்சை நான் கேட்கறதா இல்ல. இத்தனை வருஷமா உங்க பேச்சை கேட்டு என் மாமியாரை தவற விட்டுட்டேன். அது இப்ப பாரு, குத்து கலாட்டம் வாசல்ல உட்காந்து மாங்காய் தின்னுட்டு இருக்கு. மாங்காய் திங்கிற வயசாட்டி இது? இக்க என்ன சொல்லுதியே? எங்க வீட்டு மரத்துல காய்க்கிற மாங்காவெல்லாம் அதை தான் திங்குது, அதை தான் சொன்னேன். ஐயக்கு சுடுதுக்க. என்ன டீ சுடுது சுடுதுன்னு திரும்பிங்கிட்டு? சுடுது சுடுது சுடுது. ஏன்டி இதுதானே அந்த ஆண்டியை சொன்னாங்க சுடுதுன்னு? ஏட்டி அங்க என்ன சத்தம்? சுடுதுக்கா சுடுது. ஏட்டி மல்லிகுட்டி, நான் நெருப்பு போடுறத தடுக்காத, என் கொள்கையை நீ மிதிக்காத. அந்த கிளவி இப்ப நீங்க கொளுத்தினீங்கன்னா என் வீட்டு வாசல மிதிக்காதீங்க. இனி உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏட்டி மல்லிகுட்டி, அது ஏதோ ஒரு கிளவி, அதுக்கு சுட்டி ஆண்டி இப்படி சப்போர்ட்டுக்கு வர? இக்க உங்களுக்கு புரியுதா புரியலையா? அந்த கிளவிக்கு சுட்டி நான் சப்போர்ட்டுக்கு வரல. உங்க வாழ்க்கை வீணா பிறக்க ஒரு கொலகேஸ்ல உள்ள போன ஆசைப்படுதீங்களோ? ஏட்டி தடையும் இல்லாம எரிச்சு விட்டுருவோம். தடையும் இல்லாம நல்லா எரிப்பியல. யாக்கா இப்படி பண்ணிதியே? வருஷம் வருஷம் உங்களால ஒரு பெரிய தொல்லையா இருக்கு தெரியுமா? ஏட்டி நெட்டூஸ், என்னடி சொல்றா? நான் உனக்கு ஒரு பெரிய தொல்லையா இருக்கேனா? ஆமாக்க, ஒரு சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கியே, உங்களை பின்னாடியே கிடந்து தாங்க வேண்டி இருக்கு. ஏட்டி என்னட்டி இப்படி சொல்லிட்டா? இனிமே நான் உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன், நீ மன்னிச்சிரு. ரொம்ப சந்தோஷம், இப்படியே இருங்க, வீட்டுக்கு போங்க. இப்பதான் தெரியுதுட்டி. என்ன தெரியுது? இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு ஒரு பெரிய தொல்லையா இருந்திருக்கேன், அப்படிதானே? ஐயோ ஆண்டவரே, அவ அப்படி சொல்லல. போகி பண்டிகை அன்னைக்கு இப்படி பண்ணிதில, அதை சொல்லுதா? ஏட்டி எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அடுத்தவிய உசர்ல விளையாடுறது என்னக்கு என்டர்டெயின்மெண்ட்? சரிட்டி, நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன். அதுவே போதும், தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. உங்களை கையெடுத்து வேணாலும் கும்பிடுதேன். கடைசி வரைக்கும் இனியே போகி பண்டிகையை கொண்டாடணும் பண்டிகை போலையே. உங்களை யாரும் தடுத்தா சாமி கொண்டாடுங்க. பழைய பொருளை போட்டு எரிங்க, உங்களை யாரு கேட்க போறா? நானும் பழைய பொருள் தானே தூக்கிட்டு வந்தேன். அந்த கிளவி எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு 45 வருஷம் இருக்கும் டீ. ஐயோ கடவுளே, உங்களை திருத்த முடியாது. தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்கக்கா. போறேன் டீ, போறேன். இனிமே என் வாழ்க்கையில போகி பண்டிகையே கிடையாது, போ. ஏட்டி சுடுது டீ, நீ பிடி. இக்க எனக்கு சுடுதுன்னு உங்க கையில தந்தேன், நீங்களே வச்சிடுங்க. ஏட்டி என்னடி தனியா விட்டுட்டு ஓடுத? ஆண்டி சூடு தாங்கலன்னா அந்த பழைய துணி மேல போட்டுருங்க. இது முதலே சொல்லியிருக்க கூடாத டீ, இந்த இரு போடுதேன். பிளான் சக்சஸ். ஐயோ சுடுது சுடுது, ஐயோ எரியுது, உடம்புல எரியுது. இக்க என்ன காரியம் பண்ணிட்டியே? கடைசியில உங்க கையால இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியலே. நான் ஏட்டி பண்ணனே? அவ தானே இந்த பழைய துணி மேல போட சொன்னா, சூடு தாங்காம போட்டுட்டேனே. ஏட்டிவள உங்களை கூட்டு வந்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டியல. நான் உங்கடி என்ன சும்மா பார்த்துட்டு இருக்கா? ஊதி அனட்டி. வந்த வேலை முடிஞ்சது, நைஸா கிளம்பிடுவோம். ஏட்டிவள காப்பாத்துக்கிட்டு எரியுது உடம்புல. ஏக்க சூடு தாங்க முடியாமதாக போட்டுட்டேன், நீ எதை நினைச்சுக்கிட்டாது? ஏக்கா மன்னிச்சுக்கிடுங்க. ஏட்டி இப்ப மன்னிப்பு கேட்கற நேரம் இல்ல, எப்பயாவது நெருப்பு அணைங்க. ஆமா, 1.5 கிலோமீட்டர் தூரத்துல நின்னுட்டு ஃபூனா நெருப்பு அணைஞ்சிருமோ? ஏக்க நெருப்புனா பயம் டி. எப்படி எங்கேயாவது போய் ஒரு வாளி தண்ணி வந்துடுவாங்க, கப்பாங்க. சரி டி. உங்களை எல்லாம் கூட்டு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டியே, போங்க.